வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செல்லியன் எழில்கிட்ட நீ அடுத்து எப்ப படம் பண்ண போற அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க 2 பேரும் இப்படி பேசி சிரிக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. போது நீங்க இதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியா இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க, வந்து பாக்கியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரு 5 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க போறாங்கம்மா, அதுல நானும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நாளைக்கு ஸ்கூல்ல சின்னதா ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கம்மா, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எழில், செலியன், பாக்கியா 3 பேருமே அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. +2ல இதே மாதிரி படிச்சு நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் நான் அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா கிஃப்ட் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத கோபி கேக்குறாரு. மறுநாள் காலையில கோபி வாக்கிங் போயிட்டு வந்ததும் இனியாவை பார்த்து பேசுறாரு. நேற்று ஏதோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் பேசிட்டு இருந்தேம்மா, என்னதுமா அப்படின்னு கேக்குறாரு. இனியா சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க போறாங்க, அதுல நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சொன்னதை கேட்டு நீ நல்லா படிச்சுட்டேல அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா சொல்றாங்க, நீங்க சொன்னதுக்காக நான் படிக்கல, நான் அம்மா சொன்னதுக்காக தான் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி இனியாட்ட சொல்றாரு, +2லயும் இதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிரு அப்படின்னு சொல்றாரு. சிட்டில இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ்ல நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் கூட நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை படிக்க வைக்கிறத பத்தி என்னோட மம்மி பாத்துப்பாங்க அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாரு கோபி. நாளைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன்னாடியும் நாங்க செலக்ட் ஆன 5 பேரையும் சொல்ல போறாங்க, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் இனியா சொல்றாங்க. பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. நீங்களும் வாங்க டேடி அப்படின்னு சொல்லவே இல்லை. அடுத்ததா மறுநாள் காலையில இனியாவோட ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா, பாக்கியா, எழில், தாத்தா 4 பேருமே ஸ்கூலுக்கு வராங்க. இனியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிட்ட பாக்கியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பாக்கியாவுமே ரொம்ப பதட்டப்படாம ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுற பாக்கியா, அசத்துற பாக்கியா அப்படின்னு எழில் சொல்றாரு. பிகாஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. தாத்தா சொல்றாரு, முன்னாடிலாம் பாக்கியா உன்னை இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு இனியா சொல்லுவா, இப்ப என்னடானா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உன்னை பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இங்கிலீஷ் கிளாஸ்க்குலாம் போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இந்த மாதிரி இங்கிலீஷ் கிளாஸ் போகாம இருந்தா கூட நீ தான் என்னோட அம்மான்னு நான் பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணிதாம வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோபி இப்போ இனியாவோட ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. ராதிகா கால் பண்றாங்க கோபிக்கு. மயு உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க, நம்ம போய் மயுவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடலாம், என்னையும் ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இல்ல பாக்கியா, நான் ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறேன், நாளைக்கு வேணா கண்டிப்பா மயுவை டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு கோபி. அடுத்ததா இனியா ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ஒவ்வொருத்தவங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததா இனியாவை பத்தி அங்க இருக்கிற மேடம் பேசுறாங்க. இனியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ்ல வைக்கிற சின்ன சின்ன வீக்லி டெஸ்ட்ல கூட இனியா ஃபுல் மார்க் வாங்குறா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இனியா ஸ்கூலுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பெருமை சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஒரு ஸ்டூடெண்ட் ஆரம்பத்துல இருந்தே நல்லா படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இனியா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கிறா, ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கூட வர வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஆனா இந்த பொண்ணு திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, வெரி குட் இனியா அப்படின்னு பாராட்டி பேசுறாங்க. நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு இனியா அப்படின்னு மேடம் இப்போ இனியாவோட கையில மைக்க கொடுத்துடுறாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஓரமா நின்று கோபியுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. பேசு இனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.